ஆக்சுவலாக எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2003 வந்து நம்ம வெற்றிமாறன் சார் வந்து ஒரு பொல்லாதவன் மூவியோட அந்த பைக் திருட்டு சம்மந்தப்பட்ட ரிசர்ச் ஒர்க்குக்காக சில கேங்ஸ்டர்ஸை போய் சந்திக்கிறாரு. அவங்க நாங்கள் இந்த கேங் கிடையாது, நாங்கள் வேறு கேங்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட சில விஷயத்தெல்லாம் உண்மையாக நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒருத்தர் வந்து ஒரு 80 பக்கம் நோட் வந்து எழுதி இந்தந்த கேரக்டர் வந்தாங்க, எப்படி இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு நோட்டை வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட தராரு. அதை இன்னும் வெற்றிமாறன் சார் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் வந்து 2009 டாக்ஸ் இருந்துச்சு, நம்ம எஸ்டிஆர் தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நடக்கல. அப்புறம் 2015 ஸ்டார்ட் பண்ணி 2018 நம்ம தனுஷ் சார் நடித்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து ஒரு தரமான படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரா கேரக்டர் வந்து சிம்மர் டூ வந்து நந்தினி தேவி கேரக்டர் பொன்னியின் செல்வன், அதிலே அதோட சிமிலாரிட்டிஸ்லாம் ஒத்து போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் வந்து அந்த நந்தினி தேவி கேரக்டர் வந்து வீரபாண்டியனை கொலை பண்ணவங்களை வந்து வெஞ்சன்ஸ் பழி தீர்க்கிறதுக்காக அவங்க இதில் ஒரு பழுவற்றரைன்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிங்க அந்த பழி தீர்க்கிற வெள்ளம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சந்திரா வந்து ராஜன் சாவுக்காக பழி வாங்கிறதுக்காக நம்ம குணாவை கல்யாணம் பண்ணிங்கன்னா அங்கேயே இருந்து பல வேலைகள் பண்ணுவாங்க. ஒரு தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு உமன் கேரக்டர் இந்த சந்திரா கேரக்டர் சொல்லலாம். ஒரு போல்டாக, ஒரு பியூட்டிஃபுல்லாக, ஒரு பவர்ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு நம்ம உமன் கேரக்டர்ஸ் வந்து இந்த சந்திரா கேரக்டர்